இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு எழுதும் பொழுது முன்குறிக்கப்பட்டவர்களை குறித்த ஒரு அட்டவணையை கொடுத்து, அந்த முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக ஒருவரும் இருக்க முடியாது, அந்த முன்குறிக்கப்பட்டவர்களை ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது, அந்த முன்குறிக்கப்பட்ட தேவ ஜனத்தை ஒருவனும் அங்கே தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது, அவளை நியாயம் தீர்க்கிறவன் யார் என்ற இடத்திலே கிறிஸ்துவே மரித்தார், அவரே உயிர்த்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்ற ஒரு உறுதியான தேவனுடைய வெளிச்சத்தை அந்த சபைக்கு கொண்டு வரும்படியான வசனத்தை அங்கே அவர் எழுதுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே உயிர்த்தார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய சபையாகிய சரீரமாகிய சபைக்கு அவர் கொண்டு வருகிறதை நாம் இந்த வசனத்திலே வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவே மரித்தார் என்றும், கிறிஸ்துவே உயிர்த்தார் என்றும், கிறிஸ்துவே வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று எழுதின அப்போஸ்தலருடைய இந்த அப்போஸ்தல உபதேசத்தின் வெளிச்சமானது பல பகுதிகளாக இங்கு அப்போஸ்தல உபதேசத்தின் வெளிச்சத்திலே சபைகளுக்கு நிருபமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை ஒரு சின்ன சுருக்கமாக இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கும் பொழுது சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இந்த காரியங்களை தேவன் ஒரே வசனத்தில் அடக்கி அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்போம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்தில் ஏறி இருக்கிறவர் என்று 3 பக்கங்களாக அதை ஒரே வசனத்துக்குள்ளாக அடக்கி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதையும், அதே அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே மரித்தவர், உயிர்த்தவர், வலது பாரிசத்தில் இருக்கிறவர் என்று 3 அனுபவங்களாக சொல்லுகிறார். பரலோகத்திலிருந்து இறங்கினவர் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார் என்று அர்த்தப்படுகிறது. பரலோகத்தில் ஏறினவர் என்றால் நமக்காக உயிர்த்திருக்கிறார் என்று வருகிறது. பரலோகத்தில் இருக்கிறவர் என்பது வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் தான் அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உறுதியான சான்றுதான் இந்த வசனங்களாக இருக்கிறது. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு இருக்கிறவரும் பரலோகத்துக்கு ஏறினவரும் ஆகிய மனுஷகுமாரனை அல்லாமல் ஒருவரும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனுஷகுமாரன் மாத்திரமே பரலோகத்தில் இருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்துக்கு ஏறினவர். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எழுதுகிறார்? அவரே மரித்தவர், அவரே உயிர்த்திருக்கிறார், அவரே நமக்காக வலது பாரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று 3 அனுபவங்களாக எழுதுகிறார். இந்த 3 அனுபவங்களையும் அப்போஸ்தலர்கள் அறிந்து இயேசுவினிடத்தில் கற்று அறிந்தது மாத்திரமல்ல, அதை உபதேசங்களாக சபைக்கு கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். அவர் மரித்தார் என்று கடந்த நாட்களிலே சபை முழுவதும் தியானித்தது, அவர் உயிர்த்தார் என்பதை சபை தியானித்தது. நாம் அங்கே அவருடைய மரணத்தை அங்கே கொண்டாடினார்கள். கடந்த நாட்கள் மரணத்தை கொண்டாடினோம், உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு மேன்மையை நாம் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, அவர் மரித்தார் என்று சுலபமாக சொல்லி கடந்து போகக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இல்லாதபடிக்கு அவர் இறங்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மரித்தார் என்பது மிக சுலபமாக சொல்லிவிட்டு போய்விடுகிறோம். அதான் சுவிசேஷமாக சொல்லப்படுகிறது. இயேசு உங்களுக்காக மரித்தார், அவர் இறங்கினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்திலிருந்து இறங்கினார். கிறிஸ்துவே மரித்தார் என்பது அவர் பரலோகத்திலிருந்து இறங்கினார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனித ரூபம், அங்கே அடிமை ரூபம், மனுஷர் சாயலானார் என்று எழுதுகிறார். தெய்வீக சாயலையும்
தெய்வீக ரூபத்தையும் உடையவனாக பிறந்த மனிதன். தெய்வீக சாயலாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். தெய்வீக ரூபம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை மனிதன் இழந்ததினாலே இப்பொழுது தேவன் மனுஷர் சாயல் அடிமை ரூபம் எடுத்தவராக வருகிறார். தெய்வீக ரூபம் இருக்கும் பொழுது அவன் அடிமையாக இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ சாயல் என்ற இடத்திலே அவன் இருந்த பொழுது அவனுக்கு அடிமை என்ற அனுபவம் இல்லை. இப்பொழுது எல்லாம் வல்ல தேவன் இங்கே அடிமையாக வரக்கூடிய இடத்திலே மனுஷர் சாயலை எடுக்கிறார். மனுஷர் சாயல் அடிமை ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதனாலே எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று பிலிப்பியர் நிருபக்காரர் 2ஆம் அதிகாரத்தின் 6, 7, 8 வசனங்களிலே எழுதுகிறதை நாம் காண்கிறோம். அவர் இறங்கினார் என்பது அவர் தன்னை தாழ்த்தி இறங்கி இருக்கிறார். தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக அவர் எடுக்கவில்லை. தம்மை தாமே தாழ்த்தி அவர் மனுஷர் சாயல் அடிமை ரூபம் எடுத்து தாழ்த்தி வந்திருக்கிறார். அது கீழ்ப்படிந்து இருக்கிறார். எப்படி கீழ்ப்படிந்து இருக்கிறார்? சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்ததினாலே அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இதுதான் கிறிஸ்து இறங்கினதின் பக்கமாக இருக்கிறது. கிறிஸ்து இறங்கினார். மனுஷகுமாரனை அல்லாமல் ஒருவரும் ஏறவில்லை. ஏனென்றால் அவர்தான் இறங்கி இருக்கிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 இருக்கிறவர் வருக, அங்கே இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர். வாசிக்க வெளிப்படுத்தின விசேஷம் 8:1. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது 1:8 வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர்தான். அவரை அல்லாமல் ஒருவரும் இல்லை. இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர்தான். அவர்தான் ஏறி இருக்கிறார், அவர்தான் இறங்கி இருக்கிறார், ஏறி இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று யோவான் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் மரித்தார், உயிர்த்தார், வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று ரோமர் 8:34 சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு ஒருவரும் இல்லை என்று இயேசு சொல்கிறார். மனுஷகுமாரனை அல்லாமல் வேறு ஒருவரும் அப்படி இல்லை என்பதை தெரியும். இந்த மனுஷகுமாரனை அல்லாமல் வேறு ஒருவரும் இந்த அனுபவத்தில் வராததுக்கான காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். அவரை அல்லாமல் ஒருவரும் இந்த அனுபவத்தில் இல்லை. இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர் அவரை அல்லாமல் ஒருவரும் இல்லை. மனுஷகுமாரனை அல்லாமல் ஒருவரும், இறங்கினவரும் இருக்கிறவரும் ஏறுகிறவருமாகிய அவரை அல்லாமல் ஒருவரும் இல்லை. அவரே மரித்தார், அவரே உயிர்த்தார், அவரே வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்கள் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து சொன்ன அதே கருத்தை தான் அப்போஸ்தலன் உபதேசமாக 8:34 கொண்டு வருகிறார். ரோமர் 8:34 அதே காரியம்தான் யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. அவரை போல மாறுவதற்கு அவரை போல ஒருவரும் இல்லை. ஆனால் அவரை போல மாறுவதற்கான ஸ்லாக்கியத்தை முன்குறிக்கப்பட்ட தம்முடைய சர்வமாகிய சபைக்கு மனவாட்டிக்கு அவர் தர சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அவரை அல்லாமல் ஒருவரும் இப்படிப்பட்ட அனுபவத்தில் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன் அவரை அல்லாமல் ஒருவரும் இப்படிப்பட்ட அனுபவத்தில் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்பொழுதுதான் அந்த அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அவருடைய மனையாக நாம் இடம்பெற முடியும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் சரீரமாக நாம் மாற முடியும் என்பதாக இருக்கிறது. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டால்தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட முடியும். அவருடைய மரணத்தின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டால்தான் அவரோடே நாம் ஆளுகை செய்ய முடியும் என்பதாக இருக்கிறது. நாம் அவருடைய மரணத்திலே இணைக்கப்பட வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாம் இணைக்கப்பட வேண்டும். அவரோடே நித்தியமாக நாம் நித்தியத்திலே இணைக்கப்படுவதற்கு இதுவே அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திற்கு ஏறினவருமாகிய மனுஷகுமாரனை அல்லாமல் வேறு ஒருவரும் அங்கே பரலோகத்துக்கு ஏறினது இல்லை என்பதாக இருக்கிறது. அவர்
இறங்கினார் என்ற இடத்திலே அங்கே பிலிப்பிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது நாம் பார்த்தோம், அது தாழ்மை என்ற இடத்தில் தான் இருக்கிறது. அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடவில்லை. ஏனென்றால் தேவனுக்கு சமமாய் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை கொள்ளையாடக்கூடிய அநேக காரியங்கள் முந்தின அதற்கு முன்பாக நடந்திருக்கிறது என்பதை தான் இந்த வசனம் காண்பிக்கிறது. அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை என்றால் அதற்கு முன்பாக அந்த ஸ்தானத்தை கொள்ளையாடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்பதை தான் இந்த வசனம் அடையாளப்படுத்துகிறது, குறிப்பிடுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக தேவதூதனை அவர் சிருஷ்டித்து தம்முடைய பணிவிடைக்காரராக அவர்களை வைத்திருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தூதர்களின் காலத்திலே அவர்கள் தேவனுடைய ஸ்தானத்தை கொள்ளையாடும்படியாக எத்தனித்தார்கள் என்பதுதான் ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏறுவேன், நான் வடதிசையில் இருக்கக்கூடிய ஆராதனை கூடத்துக்கு ஏறுவேன், அங்கே ஒரு ஆசனத்தை போடுவேன், அதை சிங்காசனமாக பாவித்து அதன் மேல் நான் சர்வ வல்லவருக்கு ஒப்பாக அமருவேன் என்று நான் என்று 5 முறை அங்கே அவன் தன்னை முக்கியப்படுத்தி தன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி செய்து அவன் தள்ளப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள. அவன் தள்ளப்பட்டதனால்தான் இவர் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தள்ளப்பட்டவன், இவர் அனுப்பப்பட்டவர். அனுப்பினதினாலே இவர் இறங்கி வந்திருக்கிறார். காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர் என்பது அவர் அனுப்பப்பட்டதை குறிக்கிறது. அவர் இறங்கி வந்தார் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். மனுஷகுமாரன் இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் இந்த கொள்ளையாட நினைத்த எதிரி அங்கே தள்ளப்பட்டான். பெருமையினாலே இந்த தேவதூதர்கள், விழுந்து போன தேவதூதர்கள் பெருமையினாலே தள்ளப்பட்டார்கள். அவன் அங்கிருந்து வெட்டப்பட்டான், தள்ளப்பட்டான் என்று ஏசாயா 14 எழுதப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து கீழே தள்ளப்பட்ட அவன் எதனால் தள்ளப்பட்டிருக்கிறான்? தேவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய இடத்தை கொள்ளையாடி அவன் எடுக்க வேண்டும் என்றால் அவனில் உதித்தது என்ன? பெருமை. இந்த பெருமையினால் தான் தேவதூதர்கள் விழுந்து போனார்கள். விழுந்து போன தேவதூதர்களை விழ செய்தது என்பது பெருமை, மேட்டிமை, மகிமையை விரும்பினார்கள் என்பதாக இருக்கிறது. இந்த பெருமை, இந்த மேட்டிமை, இந்த மகிமை, சுய மகிமையை நாடக்கூடிய அந்த அனுபவத்தை அவன் மனிதனுக்குள்ளாக சிருஷ்டித்து விட்டான் என்பதை நாம் தெரிந்து. இந்த பூமியிலே 3 பேருக்குள்ளே ஜென்ம சுபாவம் இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள். 3 பேர் தான் இந்த பூமியிலேயே ஜென்ம சுபாவம் இல்லாதவர்கள். ஜென்ம சுபாவம் எங்கிருந்து வருகிறது? தகப்பனிடத்திலிருந்து வருகிறது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார், நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். துர்குணம், ஜென்ம சுபாவம் என்பது மனிதனுக்கு தகப்பனிடத்திலிருந்து வருகிறது. தகப்பன் இல்லாமல் பிறந்த 3 பேர் தான் இந்த பூமியில இதுவரைக்கும். யார் என்றால், முதலாவது ஆதாம், 2வது மனுஷி, மனிதன், முதலாவது மனிதனும் முதலாவது மனுஷியும் அங்கே தகப்பன் இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வதாக இயேசு கிறிஸ்து தகப்பன் இல்லாதவராக வந்திருக்கிறார். அவர் யோசேப்பின் குமாரன், தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டாலும் மனித வித்து அவருக்குள் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார், உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும். இயேசு அங்கே தேவனால், இயேசு கிறிஸ்துவினால் அங்கே எல்லா மனிதருக்கும் விடுதலை உண்டாகும்படி அவர் மனிதனுடைய வித்தாக வரவில்லை. மனிதனுடைய வித்து என்று சொல்லப்பட்டாலும் உண்மையாக அவர்களுக்கு ஒரு தகப்பனுடைய வித்து இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தாமே சிருஷ்டித்தார் என்ற இடத்திலே அவர்களுக்குள்ளும் அந்த ஜென்மம் இல்லை என்பதாக. ஆனால் இவர்களுக்குள்ளே ஒரு பெருமையை, ஒரு மேட்டிமையை, ஒரு சுய மகிமையை நாடக்கூடிய ஒரு தன்மையை அங்கே விழுந்து போன தூதன் கொண்டு வந்து விட்டான் என்பதாக இருக்கிறது. இதனால்தான் மனித குலத்துடைய மிகப்பெரிய கேடு என்பது மனிதன் பெருமை பிடித்தவனாகவே இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். உண்ண உணவு, படுக்க பாய் இல்லாட்டியும், உடுத்த உடை இல்லாட்டியும் அவன் வைத்திருக்கக்கூடிய பெருமைக்கு அளவில்லை என்பது அங்கே வெளிப்படையாகவே இருக்கிறது. எல்லாம் இழந்து அழிந்தால் கூட நாங்கள் எல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா என்றாவது ஒரு பெருமை அவனோடு ஒட்டி இருக்கத்தான் செய்கிறது. தன் நிலை மறந்தவன் தான் விழுந்து போன மனிதன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். தான் என்ன நிலவரத்தில் வாழ்கிறோம், தன்னுடைய உண்மையான நிலவரம் என்ன என்பதை அறியாதவனாக கண்மூடி
கண் சொருகினவனாக இருக்கக்கூடியவன் தான் விழுந்து போன மனிதன் என்ற அட்டவணையிலே வரக்கூடியவன். அப்ப முன்குறிக்கப்பட்டவர்கள் தங்கள் நிலவரத்தை உணர்ந்தவர்கள், தாங்கள் யார் என்று அறிந்தவர்கள், தாங்கள் என்ன நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட அவருடைய சபையாக அங்கே ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க உறைவிடம் இல்லாத போதே மனிதனுக்கு பெருமை மாத்திரம் அவனை விட்டு போக மாட்டேங்கிறது. தன் நிலைமை மறந்தவனாக, போதைக்கு அடிமையாக அவன் ஒரு கேவலமான இடத்தில் விழுந்திருந்தா கூட நீங்க கை கொடுத்து தூக்கினால் அவன் தன்னை சிங்கம் என்றுதான் அடையாளப்படுத்துவான். அப்படிதான் அவன் வாழ்கிறான். ஐயா கையை விடுங்க, நாங்களாம் சிங்கம், எழுந்து போயிடுவோன்னுவான். போதையில் நிலை தடுமாறினவனை கூட தூக்கி எடுக்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய பெருமை அவனை ஆட்கொண்டு இருக்கிறது. தன்னுடைய தற்போதைய நிலவரம் என்ன என்பதை உணரக்கூடிய உணர்வு அவனுக்கு இல்லாதவனாகவே மனிதன் இருக்கிறான். இது போதையில் அடிமைப்பட்டவன் மாத்திரம் அல்ல, இது மமதையில் அடிமைப்பட்டவனுடைய நிலவரமும் இதுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். தன் சுய புத்தி, தன் சுய அறிவு, தன் சுய கௌரவம், தன் சுய மேன்மை, இப்படிப்பட்ட சுயத்தை கொண்டவர்கள் எல்லோருக்கும் இப்படிப்பட்ட நிலவரம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளும் இந்த தாழ்மையை கொண்டு வர முடியவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இப்படி ஒரு மனிதனை குறித்து நாம் முதலாவது பார்க்க வேண்டும். அவன் எபிராயிம். எபிராயிம் என்ற ஒரு மனிதன் இஸ்ரவேலிலே கொடிகட்டி பறந்த ஒருவனாக இருக்கிறான். அவனுடைய யுத்த வீரர்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட மேன்மையுடையவர்களாக இருந்தார்கள் என்றால், எப்ராயிம் கோத்திரத்தில் தான் நியாயாதிபதிகள் அதிகமாக வந்திருக்கிறார்கள். எப்ராயிம் கோத்திரத்தில் தான் ராஜாக்களும் அங்கே ஏற்படுத்தப்பட்டார்கள். எப்ராயிமர்கள், யோசேப்பின் குமாரனாகிய எப்ராயிம் ஒரு மேன்மை பொருந்தினவனாக அங்கே இஸ்ரவேலிலே கொடி கட்டி பறக்கிறான். இஸ் flying on colors. மேன்மையாக, மகிமையாக அவன் கொடி கட்டி பறக்கக்கூடிய இடத்திலே அவனுக்குள்ளே பெருமை வந்து விட்டது. அந்த பெருமையினாலே அவன் வாழக்கூடிய இடத்திலே அவனுடைய யுத்த வீரர்கள் முதுகை காட்டி திரும்பினார்கள் என்று 78ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 78ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். ஆயுதமணிந்த வில்வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். எப்ராயிம் புத்திரர் ஆயுதம் அணிந்த வில்வீரர். அவர்களுடைய இலக்கு ஒரு நாளும் அங்கே மாறினது இல்லை. ஆனால் அவர்கள் அதை மேன்மையாகவே எண்ணின ஒரு நாளிலே அவர்கள் தங்கள் முதுகை காட்ட வேண்டிய அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். இந்த எப்ராயிம் யார் என்றால், இந்த எப்ராயிம் சேஷ்டபுத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இந்த எப்ராயிம் சேஷ்டபுத்திரன் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் எப்படி சேஷ்டபுத்திர பாகத்துக்கு வந்திருக்க முடியும்? யாக்கோபுடைய சேஷ்டபுத்திர பாகம் ரூபனுக்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும். ரூபனுக்கு தானே அது உரியது. ரூபன் என்பவன் மூத்தவன், அவன்தான் உத்தரவாதம் உள்ளவன். யோசேப்பை கொலை செய்ய இவர்கள் எத்தனித்த போது குழியில் போடக்கூடிய அந்த ஐடியா கொடுத்தது யாரு? யோசனையை சொன்னது யாரு? ரூபன் தான் சொல்லுகிறான். அவனை குழியிலே போட்டு விடலாம். ஏனென்றால் ரூபனை தான் அப்பா கேட்பார். அவன் தான் சேஷ்டபுத்திரன். ரூபனுக்கு தான் கேள்வி வரும். எங்கே உன் சகோதரன் என்ற கேள்வி ரூபனுக்கு தான் வரும். அதை உணர்ந்தவனாக தான் ரூபன் சொல்லுகிறான், இவனை குழியிலே போடலாம், பின்பு தூக்கி கொள்ளலாம் என்பது ரூபனுடைய சிந்தனை. பின்பு வந்து பார்த்தால் அவனை குழியில காணோம். அதுக்குள்ள விற்று விட்டார்கள். அவனை கொல்லாதபடிக்கு காக்கக்கூடிய உத்தரவாதத்தை எடுக்கக்கூடிய இடத்துல ரூபன் இருந்தாலும் கூட அவனுடைய தன்மை, அந்த சேஷ்டபுத்திர பாதகம் அவன் இடத்திலே நிலை பெறவில்லை என்பதாக இருக்கிறது. ரூபனை தானே அப்பா கேட்பாரு, உன் சகோதரன் எங்கே என்ற கேள்வி ரூபனுக்கு தான் வைக்கப்படும். இந்த கேள்வி சேஷ்டபுத்திரராகிய நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன், அவனை விடுதலையாக்கு என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது.
அங்கே யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்ட புத்திரன், அவனை விடுதலையாக்க வேண்டும். நம்மை தேவன் ஏன் விடுதலையாக்கி இருக்கிறார்? நாம் அவருடைய குமாரரும் அவருடைய சேஷ்டபுத்திரமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் உத்தரவாதம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் இறங்கி வந்தார்? அவர் குமாரன் மாத்திரம் அல்ல, அவர் சேஷ்ட குமாரனாக இருக்கிறார், சேஷ்டபுத்திரன். அவர் நம்ம எல்லோருக்கும் மூத்த சகோதரனாக இருந்து நம் ஒவ்வொருவருக்காக அவர் தன்மேல் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்திருக்கிறார். நம்முடைய சாபங்களை, ரோகங்களை அவர் நீக்கும்படியாக நமக்காக அவர் பாடுகளை சகித்திருக்கிறார். நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். அவர்தான் நமக்கு சேஷ்டகுமாரன், அவர்தான் நமக்கு மூத்த சகோதரன். இங்கு சேஷ்டகுமாரன் என்ற இடத்தில் தான் கேள்வி. யோசேப்பு எங்கன்னு யாக்கோபு யாரை கேட்பாரு? ரூபனை தான் கேட்பார். இந்த உத்தரவாதம் ரூபன் எடுக்க வேண்டும். நாம் சேஷ்ட புத்திரரானால், நாம் தேவனுடைய குமாரரானால், நாம் உத்தரவாதம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காலம் நிறைவேறின போது பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். காலம் நிறைவேறின போது தேவனும் நம்மை உலகத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். உலகம் என்று சொன்ன உடனே நான் யோசிக்கிறேன், அங்கே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். He created heavens and earth. எங்கும் உலகத்தை சிருஷ்டித்தார் என்று எழுதப்படவில்லை இல்லையா? உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது மனிதர்களை குறிக்கிறது. உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது மனிதர்களை குறிக்கிறது. தேவன் பூமியை சிருஷ்டித்தார், ராஜ்யங்களை ஸ்தாபித்தார் இல்லையா? He built nations. அவர் உலகத்தை சிருஷ்டித்தார் என்று எழுதப்படவில்லை. அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியிலே ராஜ்யங்களை ஸ்தாபித்தார் இல்லையா? ராஜ்யங்களை அவர் ஸ்தாபித்தார், ஜாதிகளை அவர் உண்டாக்கினார். நேஷன்ஸ், he created nations. ஆனால் இந்த உலகம் அவரால் உண்டாக்கப்படவில்லை என்பதாக இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் அவரால் உண்டாகவில்லை. அவர் இந்த உலகத்துக்கு உரியவர் அல்ல, அவருடையவர்களும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்று தான் அட்ரஸ் பண்றார். இந்த உலகம் பொல்லாங்கனினால் உண்டாக்கப்பட்டு இந்த உலகம் பொல்லாங்கனினால் ஆளப்படுகிறது என்பது எழுத்தின்படியாக பூமியை குறிக்கவில்லை, அது இங்கே இருக்கக்கூடிய மாயையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப உலகத்தில் அன்பு கூர்ந்தால் என்பது ஒரு மரம், செடி, கொடியையோ நீங்கள் இருக்கக்கூடிய நிலத்தையோ அது குறிக்கவில்லை. அது உலகத்தின் வேஷமாகிய இந்த மாயையை குறிக்கிறதாக இருக்கிறது. நான் உலகத்தார் அல்ல என்பது இந்த பூமியும் இந்த நிலமும் அதன் நிறைவும் தேவனுடையது. ஆனால் இந்த உலகம் பொல்லாங்கினால் உண்டாயிருக்கிறது என்பது இந்த மாயையை குறிக்கிறதாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் வச்சிருக்கோம். இப்ப இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன் என்றுதான் அவனை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அங்கு ரூபன் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் உத்தரவாதத்தை அவன் எடுக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்க வேண்டும். அதற்கு பின்பாக இந்த சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புடையதாயிற்று. ஆனாலும் அது யூதாவுக்கு தான் கையிலே வருகிறது. ராஜாதிபத்தியம் யோசேப்புக்கும் அங்கே யூதாவுக்கு போகக்கூடிய இடத்துல இது ரெண்டா பிரியுது. 1 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசம். 1 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதா தன் சகோதரரை பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. ராஜாதிபத்தியம் யூதாவுக்கு வந்திருக்கிறது, சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புடையதாயிற்று. ஆனால் இந்த சேஷ்டபுத்திர பாகத்திலே அவர்கள் எப்ராயிமை தான் கொண்டு வருகிறார். இது யாக்கோபே இந்த விஷயத்தை கொண்டு வர. யாக்கோபு அறிந்தே எப்ராயிம் மேல் வலது கரத்தையும் அங்கே மனாசையின் மேல் இடது கரத்தையும் வைக்கிறார். அப்ப யோசேப்பு தடுக்கும் பொழுது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்பொழுது எப்ராயிமுக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் வந்திருக்கிறது. ஆனால் இது நியாயப்படி யோசேப்புக்கு அடுத்தாற்போல் பலப்பட்ட யூதாவின் இடத்துக்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் எப்படி ஒரு பேரன் தானே அவன் எப்படி சேஷ்டபுத்திர பாகத்துக்கு வந்திருக்க முடியும்?
அப்ப அவனுடைய பெரியப்பாவுக்கு தான் அது போயிருக்கும். ஆனால் தாத்தா அதை நேரடியாக இவனுக்கு கொடுத்திருக்கிறார் யாக்கோபு. இந்த காரியத்திலே இவன் தாழ்மையோட நடந்து அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை காத்து நடந்திருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஆனால் அது இல்லாதபடிக்கு இவன் நடந்ததுனாலே தான் இவனுடைய காரியங்கள் மாறுதலாக போனது. இவனுடைய யுத்த வீரர்கள் அங்கே முதுகை காட்டக்கூடிய இடத்திலே போய்விட்டார்கள். எப்பிராயிம் எனக்கு அருமையானவன் அல்லவா, எப்பிராயிம் என் சேஷ்டபுத்திரன் என்று யோசியாவிலே சொல்லுகிறார். எப்பிராயிம் எனக்கு அருமையானவன் என்று சொல்லுகிறார். எப்பிராயிமின் மேல் அவனுடைய அழகான கழுத்தின் மேல் அங்கே நுகத்தை வைத்து அவனை பழக்கக்கூடிய இடத்திலே தேவன் அவனை ஒப்பு கொடுக்கிறார். எப்பிராயிமின் அழகான நுகத்தின் மேல் 11ஆம் அதிகாரத்திலேயா 10-11 ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்பிராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்பிராயிமை ஏர் பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். யூதா உழுவான், யாக்கோபு அவனை பரம்படிப்பான். யூதா உழுவான், பெரியப்பா அவனை கொண்டு உழுவார். அங்க தாத்தா பரம்படிப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த அருமையான எப்பிராயிமின் அழகான கழுத்தின் மேல் நுகம் பூட்டப்படுவது என்ன என்றால், எப்பிராயிமுக்கு இருந்த மேன்மைகளை அவன் களைந்து தாழ்மையை அவன் தரித்து கொள்ள வேண்டும். நிலை உயரும் பொழுது தாழ்வு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும். உலகத்தான் எழுதுகிறான். உலகத்தில் உள்ள தத்துவக்காரர்களே நிலை உயரும் பொழுது நாம் தாழ்மை கொள்ள வேண்டும் என்றார்கள் என்றால், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் எவ்வளவு தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனிதனை சிருஷ்டித்த இடத்திலே மனிதன் தாழ்மையை இழந்தவனாக பெருமையை தரித்து கொள்ளக்கூடிய இடத்திலே விழுந்து போன தூதனாலே அவன் வஞ்சிக்கப்பட்டான். இப்பொழுது பெருமை அவனை ஆட்கொண்டு இருக்கிறது. யாக்கோபின் குடும்பத்திலும் இந்த பிரச்சனை வருகிறது. யாக்கோபுக்கு எவ்வளவோ பிரச்சனை. அவர் பிரச்சனையின் மத்தியில தான் அங்கே அவர் வாழ்க்கையே இருக்கிறது. அந்த பிரச்சனையின் மத்தியில் கூட அவர் இந்த எப்பிராயிமை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே கருத்தாய் அந்த இளையவனை மூத்தவனாக மாற்றக்கூடிய இடத்திலே அவர் கிரியை நடப்பித்தார். அது அவனுக்குள்ளே ஒரு பெருமையை கொண்டு வந்து விட்டது. அவனுடைய யுத்த வீரர் முதுகை காண்பித்து போய்விட்டார்கள். அவனுடைய கொடி அங்கே பிரபலமாக பறந்ததெல்லாம் போய் அவனுடைய ஆவிக்குரிய நிலவரம் மிகவும் பரிதாபமான நிலவரத்தில் இருப்பதை தான் இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்பிராயிமர் பொய்களினாலும் அங்கே இஸ்ரவேலர்கள் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். எப்பிராயிம் எனக்கு பிரியமானவன் அல்லவா, எப்பிராயிம் சேஷ்டபுத்திரன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். எப்பிராயிம் சேஷ்டபுத்திரன் என்ற இடத்திலே தேவனே அவனை கொண்டு வரக்கூடிய இடத்தில் அவன் பெருமை பிடித்தவனாக அங்கே தன்னுடைய நிலவரத்தை மறந்தவனாக அவன் போய்விட்டான். அவனுக்கு பாடம் படித்து கொடுக்கும்படியாக தான் அவன் அழகான நுகத்தின் மேல் கழுத்தின் மேல் நுகத்தை அவர் வைக்கிறார் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே அவர் பிறந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறங்கி வந்ததுக்கு 2 நோக்கம் இருக்கிறது. ஒன்று, பிரதானமான நோக்கம், அவர் தேவ சித்தத்தை செய்து மனிதனுக்காக பலியாகி மனித குலத்தை அவர் மீட்கும்படியாக வந்திருக்கிறார். 2வது, மனித குலத்தில் இருக்கக்கூடிய பெருமையை அவர் நீக்கி தாழ்மையை அவர் கற்றுக் கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தின் 27 முதல் 30 வசனங்கள்ல அவர் அங்கே தாழ்மையை அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்தில் வரும்படியாக அவர் சொல்லுகிறார். 27 வாசனம் 11:27. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி என்ன என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், சாந்தத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் நாம் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், சாந்தத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு சாந்தமாக இருந்தார். அவர்
அவர் மேல் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை கொண்டு வரும்போது அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. மத்திய 24 மார்க் 14 யோவான் 19 அவருடைய விசாரணையின் பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க தேசாதிபதி ஆச்சரியப்படுகிறார், பிலாத்து ஆச்சரியப்படுகிறார். இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உண்மையில் சொல்லுகிறார்களே, நீ மாறுதரம் ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா? அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. தேசாதிபதி ஆச்சரியப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வாய் பேசாது இருந்தார். அவருடைய நியாயம் எடுப்பட்டது. அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போலவும் மயிர் கத்தரிக்கப்படுகிற ஆட்டை போலவும் வாய் பேசாது இருந்தார் என்று தீர்க்கதரிசி ஏசாயா 53 அதிகாரத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின் நிறைவேறுதலை அவர் செய்து முடிக்கத்தக்கதாக அவர் சாந்தம் உள்ளவராக, அமைதல் உள்ளவராக, மனத்தாழ்மை உள்ளவராக அவர் தன்னை வெளிப்படுத்தினதாக இருக்கிறது. சகல அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், தேவனுக்கு சமமானவர். தன்னை அந்த இடத்தை கொள்ளையாடின பொருளாக அவர் எடுக்கவில்லை. பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீதிமொழிகள் 23 அதிகாரத்திலே பூமி உண்டாவதற்கு முன்பாகவே அவர் தேவனுடைய மடியிலே இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய சிங்காசனத்தை இழந்திருக்கிறார். தேவதூதருடைய அங்கே பணிவிடையை அவர் இழந்து வந்திருக்கிறார். தன்னுடைய ஸ்தானத்தை முழுவதும் இழந்தவராக வந்திருக்கிறார். எல்லாம் இழந்துதான் அவர் தன்னை தாழ்த்தி நம்மை மீட்கும்படியாக வந்திருக்கிறார். தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய தெய்வீக சுபாவத்தை அவர் வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, அதை நம்முடைய ஜீவியத்திலே கொண்டு வரும்படியாக தான் அவர் இறங்கினார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த எபிராயிமுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கும்படியாக அங்கே யூதாவை கொண்டு உழுது யாக்கோவை கொண்டு அவர் பரம்படிக்கிறார் என்று சொல்லப்பட்டது எபிராயிமின் மேல் தேவன் வைத்த அன்பு, இரக்கம், தயவாக இருக்கிறது. அதே போலவே நம்மேலும் தேவன் அன்பும் இரக்கமும் தயவும் கிருபையும் நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்து நம்முடைய ஜீவியத்தின் பகுதிகளிலே குறைபாடுகளை நீக்கும்படியாக தான் தேவன் நம்முடைய ஜீவியத்தின் அந்த கரடான பகுதிகளிலே தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கு ஒரு அளவு இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவியத்தின் அளவுக்கு தக்கதாக தான் அவர் நம்மை சோதித்து நடத்துகிறார். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபைக்கு ஒரு அளவு இருக்கிறது. அந்த கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும். நமக்கு வைக்கப்பட்ட தேவ சித்தத்தை நாம் சரியாக செய்து முடிக்கத்தக்கதான ஒரு வல்லமையை அவர் நமக்கு தருகிறார். அதுக்கேற்ற அபிஷேகத்தை, உபதேசத்தையும் நமக்கு தரக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். இதையெல்லாம் நாம் காத்து கொண்டு நடக்கும்படியாக இயேசு நமக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த எபிராயிமுடைய வாழ்க்கையிலே இருந்த குறைபாடுகளை நீக்கும்படியாக அவனுடைய அழகான கழுத்தின் மேல் ஒரு நுகத்தடி வைக்கப்பட்டது போல நம்முடைய ஜீவியம் நாம் நினைப்பது போல் லகுவான ஜீவியமாக, அழகான ஜீவியமாக காணப்படுகிறது இல்லை என்பது தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய இரக்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அழிந்து போகிற பொன்னே சோதிக்கப்படுமானால் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படாமல் இருக்க முடியுமா? அழிந்து போகக்கூடிய காரியங்களே சோதனை சைத்துதான் வர வேண்டும் என்றால் எவ்ரிதிங் தட் ஹாஸ் அ குவாலிட்டி செக். இந்த நாட்களில் எல்லாவற்றுக்கும் ஒரு தர கட்டுப்பாடும் தர அங்கே சோதனையும் இருக்கிறது. நாம் தரம் சோதிக்கப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விட முடியுமா? ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நம்பிக்கை என்ன என்றால், தலை உள்ளே நுழைந்து விட்டது, சரீரம் உள்ளே எப்படியும் நுழைந்து விடும் என்ற நம்பிக்கை ஒரு சாதாரண மிருகத்துக்கு கூட இருக்கிறது. அதே போல நம்முடைய தலை அங்கே வலது பாரசத்தில் இருக்கிறது போல நாமும் வலது பாரசத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய மனையாக, நாம் அவருடைய சரீரமாக, நாம் அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களாக அவரோடே நித்தியமாக ஜீவிப்போம் என்ற நம்பிக்கைக்கு அடையாளமாக நம்முடைய ஜீவியம் கட்டப்படும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இறங்கி இருக்கிறார், ஏறி இருக்கிறார் என்ற உபதேசமாக இருக்கிறார். அவர் இறங்கினார் என்ற இடத்திலே இந்த தாழ்மை, இந்த சாந்தத்தை, இந்த அமைதலை நாம் அவரிடத்திலே கற்று அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மத்தேயு 11 அதிகாரம் 27, 28 வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம், என் பலு அது மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அது மெதுவாக இருக்கிறது, அது லகுவாக இருக்கிறது. எப்பொழுது நாம் தேவனுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கும் என்பதாக இருக்கிறது.
அவர் நுகம் எப்பொழுது மெதுவாக இருக்கும்? நாம் நம்மை தாழ்த்தும் போது அது மெதுவாகவும், நாம் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய சுமை லகுவாகவும் இருக்கும். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னை மரணத்திலிருந்து தேவன் ரட்சிக்கும்படியாக அவர் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தன்னை ஒரு தனிப்படுத்தக்கூடிய தன்னிலைமைப்படுத்தி தன்னை தனியாக காட்டக்கூடிய இடத்திலே அவர் சீஷர்களோடு தன்னை வெளிப்படுத்தினார். எல்லோரையும் போஷிக்கிறதிலே அவர் மிகவும் மும்முரமாக இருப்பார். அவர் ஒரு நாளும் முந்தி அதை புசிக்கக்கூடிய இடத்தில் இல்லை என்பது அவர் தனித்துவமாக தன்னை காண்பித்தார். மற்றவர்களை அக்கறையாக மற்றவர்கள் மேல் அக்கறை காட்டக்கூடிய இடத்திலே அவர் எப்பொழுதும் மூத்த சகோதரனாக ஒரு தகப்பனாக தன்னை வெளிப்படுத்தினார் என்பது பூமியிலே அவருடைய ஊழியத்தின் பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய. எப்படி ரூபன் மூத்தவன் அவனை தான் கேட்பார் என்பதை நாம் அறிந்திருந்தோமோ, அதை போலவே இயேசு கிறிஸ்து நமக்காக உத்தரவு சொல்லக்கூடிய இடத்திலே அவர் பொறுப்பேற்று கொண்டார் என்பதை நாம் எப்படி அறிந்திருக்கிறோமோ, அதை போலவே நாமும் சகோதரரை குறித்து கரிசனை உள்ளவர்களாக பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் மூத்தவர்களாக நாம் எண்ணப்படுவோமானால், மூத்தவர்களாக நாம் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வோமானால், மூத்தவர்களை தேவன் ஒரு கேள்வி கேட்பார். என்ன? உன் சகோதரன் எங்கே? அன்றைக்கு நாம் காயினுடைய பதிலை எடுத்து சொல்லக்கூடாது. தேவன் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு பதிலை எதிர்பார்க்கிறார் என்றால், 1000 தான் இந்த எபிராயிம் சேஷ்டபுத்திரன் என்று வந்தாலும், இந்த சேஷ்டபுத்திரத்துக்குரிய யோசேப்பு வந்தாலும் எபிராயிம் வந்தாலும் கூட, இந்த சேஷ்டபுத்திரத்துக்கு தகுதியானவன் சுபாவத்தினாலும் கரிசனையினாலும் ஒப்பு கொடுத்தலாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதிலும் யூதாதான் அங்கே மூத்தவனாக இருக்கிறான். யோசேப்பின் இடத்தில் இந்த பெஞ்சமினுக்காக பரிந்து பேசக்கூடியவன் அவன்தான். யோசேப்பினுடைய கடினமான இருதயத்தை உடைத்தவன் அவன்தான். தன்னை தன் சகோதரனுக்காக அடிமையாக ஒப்பு கொடுத்த யூதாவிலே இயேசுவின் தன்மைகள் வெளிப்பட்டது. நமக்காக இயேசு தன்னை தாமே பலியாக்கினது போல யூதா முன்னோடியாக தன்னுடைய சகோதரனுக்காக தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமத்திலே அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே யூதா தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தான். நாமும் கூட நம்முடைய சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று அன்பின் அப்போஸ்தலன் நமக்கு அந்த கட்டளையை உபதேசமாக எழுதி கொடுக்கிறார். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே நாம் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதனாலே நாம் சகோதரர்கள் அன்பு கூற நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன் ஜீவனை தந்தது போல நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்ற உபதேசங்களை, இயேசுவின் தத்துவங்களை உபதேசங்களாக அப்போஸ்தலர்கள் மாற்றி இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட இடத்திலே நாம் இருக்கிறோம். இந்த முன்குறிக்கப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்து முன்குறிக்கப்பட்ட குமாரன் எப்படி வந்து பூமியிலே தேவ சித்தம் செய்து தெய்வீக சுபாவத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அதை போலவே நாமும் தேவ சித்தத்தை செய்து தாழ்மையுள்ளவர்களாக திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சகோதரர்கள் மேல் உத்தரவாதம் உள்ளவர்களாக, ஒருமைப்பாட்டை காக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்காக பரிதவிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்கள் மேல் அன்புள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்த காலத்திலே அவர் இவை எல்லாம் செய்து கொண்டே வந்தார். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே இவர்களை உணவுக்காக அனுப்பிவிட்டு அந்த சமாரிய ஸ்திரியை அவர் பார்த்து பேசின இடத்துல இவர்கள் திரும்பி வந்து இவருக்கு போஜனத்தை கொடுக்கும்போது, நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு கொண்டு இருக்கிறது, தேவ சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொன்னார். நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட அவருடைய குமாரராக இருப்போமானால் தேவ சித்தம் செய்வது நமக்கு போஜனமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால நாம் புசிக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால், வயிற்றுக்கு போஜனம் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், தேவன் இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லி அதை தொடர்ச்சியான உபதேசங்களாக ஆகாரத்தையும் சரீரத்தையும் ஒன்றுபடுத்தி தான் அவங்க உபதேசங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே நீங்கள் சரீரங்களை அதன் இச்சைகளுக்கு ஏற்றாற்போல் அதை பேணக்கூடாது என்று கொண்டு வருகிறார். 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வயிற்றுக்கு போஜனமும்
போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. சரீரம் வேசித்தனத்துக்குரியது அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். 14 வாசி. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். போஜனத்தோடு கொண்டு வந்து நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். கர்த்தரை தேவன் எழுப்பினாரே, நம்மையும் எழுப்புவார். அப்படி என்றால் நாம் அங்கே மாம்ச இச்சைக்கு ஏதுவாக சரீரங்களை பேணக்கூடாது. ஆனால் ஆரோக்கியமாக நம்முடைய சரீரங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். ரெண்டு பக்கம் இருக்கிறது. சரீரத்தை மாம்ச இச்சைக்கு ஏதுவாக பேணக்கூடாது என்பது போஜன பிரியம், பெருந்தீனி என்பதாக இருக்கிறது. ஆனால் சரீரத்தை போஜன பிரியம் என்ற இடத்துக்கு போகும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மற்றவர்கள் சிந்தனை தான் வருமே தவிர நம்மை குறித்த சிந்தனை ஒரு நாளும் வருகிறது இல்லை. இதுதான் இயல்பு இல்லையா? எந்த ஒரு குறைபாடும் மனிதர்களுக்கு சொன்னால் மற்றவர்களை பற்றி தான் வரும். ஆனால் நாம் நம்மை எவ்வளவு கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து போஜனத்திலும் ஜீவியத்திலும் எல்லாவற்றிலும் முன்னுதாரணமாக இருந்தார். யூதா கோத்திரத்து வாலிபர்கள் அங்கே பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர்கள் போஜனத்தை குறித்து ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்தார்கள். அதற்காக புசிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. நாம் இருப்பதற்காக புசிக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அநேக பணம் இருந்தது. அவர் வாங்கிதான் அவர் மற்றவர்களுக்கு கொடுத்தார். பணம் இருப்பது என்பதற்காக புசிக்க கூடாது. நாம் தேவ சித்தத்தை செய்து இந்த சரீரத்தில் நிறைவேற்றும்படியாக நாம் போஜனத்தை சரியாக புசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரம் ஆலயமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளில் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இதுதான் கோபம். யூதர்களுக்கு கோபம் வந்ததே இங்குதான். 40 வருடங்களுக்கு மேலாக கட்டின இந்த ஆலயத்தை இவர் 3 நாளில் எப்படி கட்டுவார்? அவரோ தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்தே பேசினார். முதல் நாளே இந்த கோபத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். தன் சரீரமாகிய ஆலயத்தை அவர் கட்டுவதற்கு 3 நாள் அவகாசம் கேட்டார். ஆனால் யூதர்கள் அவரை சிலுவையில் அறைந்து முதல் நாளே இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறார்கள். ஆலயத்தை இடித்து கட்டுவேன் என்று சொன்னானே, தன்னை தானே ரட்சிக்க முடியாத இடத்துல இவன் இருக்கிறானே என்று முதல் நாளே பிரச்சனையை ஆரம்பித்து விட்டார்கள். 2 நாள் இன்னும் அவகாசம் கொடுக்க வேண்டும். அவர் சரீரத்தை அவர் கட்டி எழுப்புவார். சரீரமாகிய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து எத்தகைய சரீரத்தில் ஒழுக்கமுள்ளவராக காணப்பட்டாரோ அதை போல அவருடைய மனையாகிய சபை உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் போஜனத்திலும் எல்லா நல்லொழுக்கங்களிலும் தன்னை கட்டி அமைக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. அதனால்தான் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், தேவன் இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார் என்று கொண்டு வந்து சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். அவர் எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அதை போலவே நீங்கள் எழுப்பப்பட வேண்டும் என்றால் அவர் எப்படியெல்லாம் நடந்தாரோ புசித்தாரோ இருந்தாரோ அதை போலவே நீங்கள் நடந்து புசித்து இருக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார். அப்படியே தான் அப்போஸ்தலனாய் பவுல் கொண்டு வருகிறார். மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று கொண்டு வருகிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த சரீரத்தை நாம் ஆரோக்கியமாக பாதுகாக்க வேண்டும். இந்த சரீரத்தை நாம் மாம்ச இச்சைக்கேற்றபடி பேணக்கூடாது. இந்த சரீரத்தை ஒரு ஒழுங்கோடு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரத்தினால் தான் நாம் தேவ சித்தம் செய்ய முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்றால் தேவனுடைய சித்தத்தை அவர் மாம்சத்திலே நிறைவேற்றக்கூடிய இடத்திலே வந்தார் என்பதாக இருக்கிறது. இதற்கு அவருடைய மனதும் அவருடைய இருதயமும் சரியாக அந்த அனுபவத்திலே இருக்கிறது. அவருடைய மனது பரிசுத்தமுள்ள ஆவியாகிய வசனத்தினால் அது நிரப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் நிறைவு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த தாழ்மை இந்த அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் பக்கத்தை, அவருடைய மரணத்தின் பக்கத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் அனுபவத்தையும் அவருடைய வலது பாரசத்தின் அந்த மேன்மையான அனுபவங்களையும் நாம் அடைந்து கொண்டு நாம் அவரிடத்திலே ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் நாம் இதை அடைவதற்கான விலைக்கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். கிறிஸ்துவே மரித்தார், அவரே உயிர்த்தார், அவரே வலது பாரசத்தில் இருக்கிறார். கிறிஸ்துவே மரித்தார் என்பது பிலிப்பியர் 2 நாம் பார்த்தது.
கிறிஸ்துவே உயிர்த்தார் என்பது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55, 56, 57 வசனங்களில் சொல்லப்பட்டது போல, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயத்தை கொடுத்த பிதாவை ஸ்தோத்தரிப்போம். இது அவருடைய உயிர்த்தெழுதலின் பக்கமாக இருக்கிறது. அவருடைய இறங்கி வருதல், அவருடைய மரணம் என்பது அங்கு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களில் சொல்லப்பட்டவைகள். அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 முதல் 58 வசனங்களில் சொல்லப்பட்ட அனுபவம். ஆனால் அவருடைய வலது பாரிசம் என்பது என்ன? அவருடைய வலது பாரிசத்தின் அனுபவம் என்பது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களில் சொல்லப்பட்டது. எபிரேயர் கழுத நிருபம் 7ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களிலே பரிசுத்தர், மாசற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், உன்னதங்களில் உயர்ந்தவர். வாசிங்கள். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாகிய கர்த்தர் என்று அவர் இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் மாசில்லாதவர், குற்றமில்லாதவர், பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், குற்றமில்லாதவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களின் வழியாக உயர்ந்த மகாபிரதான ஆசாரியர். இந்த 3 அனுபவங்களை தான் நாம் இப்பொழுது 3 பகுதிகளாக பார்த்தோம். அதில் முக்கியமானது என்பது நாம் தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த அனுபவங்களை நாம் மிகப்பெரிய விலைக்கரையும் கொடுத்துதான் நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய முதலாவது படி என்பது நம்முடைய ஐம்புலன்களை நாம் அடக்கி தான் இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல் விலை என்ன கொடுக்கணும்னா, நம்முடைய ஐம்புலன்களை நாம் அடக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை சரியாக கட்டி அமைக்க வேண்டும். நம்முடைய போஜனம், நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செவி, நம்முடைய நாசி, நம்முடைய நடக்கை, நம்முடைய கிரியைகள், இவைகளை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அடிமையாக அடக்கி நாம் இந்த மிகப்பெரிய இந்த பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 8:34 தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலும் 1 கொரிந்தியர் 15லும் அங்கு எபிரேயர் 7லும் 5 பகுதிகளாக அவர் எழுதுகிறார். இந்த 5 பகுதிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது விலைக்கிரயமாக நாம் செலுத்த வேண்டியது நம்முடைய அவயவங்களை கிறிஸ்துவின் அவயவங்களாக, நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக, நம்முடைய அவயவங்களை நம்முடைய விருப்பத்துக்கு இல்லாதபடிக்கு அவைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கக்கூடிய இடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது விலை என்ன கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். சுத்த இருதயம், நல்மனசாட்சி என்ற இடத்திலே நாம் வர வேண்டும். சுத்த இருதயத்தை நாம் கொடுக்கக்கூடிய இடத்திலே எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயம் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய மனது அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவுக்காக நாம் நமக்கென்று இருக்கிறவைகளை நாம் நஷ்டம் என்று விட வேண்டும். அவருடைய அன்பை பெறுவதற்காக நம்முடைய இருதயத்திலே நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1:5 சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கக்கூடிய அன்பு என்று சொல்லப்பட்டது. இந்த அன்பை நம்முடைய இருதயத்தில், நம்முடைய மனதும் நம்முடைய இருதயமும் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நிலை பெற்றால்தான் நம்முடைய சரீரத்தை நாம் அடக்கி ஒடுக்கி தேவ சித்தம் செய்து அவரை போல ஜெயத்தை பெற முடியும். அவருடைய மனது பரிசுத்தம் உள்ள ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த உள்ள ஆவினாலே அவர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பப்பட்ட பரிசுத்தம் உள்ள ஆவினாலே மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பப்பட்டதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பரிசுத்தம் உள்ள ஆவி. நம்முடைய மனது தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சரீரத்திலே நாம் தேவ சித்தம் செய்ய முடியும். இந்த எபிராயிம் தோற்றது போல யூதா ஒரு நாளும் தோல்வியை காணவில்லை. யூதாவுக்கு விரோதமாக வந்தவர்கள் தான் பின்னிட்டு போனார்களே தவிர யூதா ஒரு நாளும் அந்த பின்னடைவை காணவில்லை. அதுக்கு காரணம் என்ன? 23ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர் என்பது நம்முடைய போஜனம் என்ற இடத்திலே இருக்கிறது. இந்த போஜனம் என்பது தேவனை அறிகிற அறிவுக்கு ஒப்பனையாக இங்கே கொண்டு வரப்படுகிறது. நாம் நம்முடைய மனதிலே தேவனை அறிகிற அறிவை அடைந்து கொள்ள வேண்டும்.
வசன உபதேசத்தினாலே நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்பாக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பது நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்ட தேவனுடைய அன்பின் நிறைவாக இருக்கிறது. அவருடைய அறிகிற அறிவையும் அவருடைய அன்பையும் நாம் பெற்றுக்கொண்டால் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பேன் என்று நான் முடிக்கிறேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். நான் அங்கே கடைசி வசனம் 23 கடைசி வசனம் 23ஆம் சங்கீதம் கடைசி வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பது நாம் சரீரத்திலே தேவ சித்தம் செய்யக்கூடியதாக. இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து தெய்வீகத்தையும் தேவ சித்தத்தையும் செய்தது போல நாம் தெய்வீக சுபாவத்தையும் தேவ சித்தத்தையும் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனது அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும், நம்முடைய இருதயம் அவருடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சரீரத்திலே நாம் தேவ சித்தம் என்று எடுத்துக்கொள்வோம். அவரே மரித்தார், அவரே உயிர்த்தார், அவரே வலது பாரசத்தில் இருக்கிறார் என்ற இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய அவயவங்களை நாம் கீழ்ப்படுத்த வேண்டும். அதற்கு அவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்திலே நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுப்பப்பட்டார். அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட வேண்டும். அவரை அறிகிற அறிவை நாம் அடைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய அன்பிலே நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவ சித்தத்தை நம்முடைய சரீரத்திலே செய்ய வேண்டும். அவருடைய மரணத்திலே நாம் இணைக்கப்பட வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். வலது பாரசத்தின் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அவர் வலது பாரசத்திலே நாம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். யோபு சொல்லுகிறார், நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரு நபர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார். நம்மை குற்றம் சாட்டுகிறவன் யார் என்ற இடத்திலே தேவன் ஒருவர் தான் நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும் நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் தேவன் ஒருவருக்கே இருக்கிறது. ஆனாலும் நம்மை நியாயம் தீர்க்கிறவன் யார் என்ற கேள்வி ஏன் அப்போஸ்தலன் வைக்கிறார்? நம்மை குற்றச்சாட்டுபடியாக, நம்மை நியாயம் தீர்க்கும்படியாக மனுஷர்களும் விழுந்து போன தூதனும் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோபுடைய வாழ்க்கையிலே சாத்தான் அவனுக்கு விரோதமாக குற்றங்களை கொண்டு வந்தான். யோபுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நண்பர்கள் அவன் மேல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தார்கள். ஆனாலும் யோபுடைய வாழ்க்கையிலே அந்த பெருமையை ஒருவராலும் மாற்ற முடியவில்லை. அவனுக்கு ஆவிக்குரிய பூமிக்குரிய மேன்மைகள் இருந்தது, அது ஒரு நாளும் மாற்றப்படவில்லையே. அது தேவன் ஒருவர் தான் அதை மாற்றக்கூடிய இடத்துல இருந்தார். தேவன் அவனுக்கு முன்பாக அங்கே அவருடைய காரியங்களை வைத்த போது அவன் தாழ்த்துகிறான். நான் தூளிலும் சாம்பலிலும் என்னை தாழ்த்துவேன், என் கையை கொண்டு வாயை பொத்துவேன், நான் நீசன் என்று அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி முன்னிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய ரீதியிலும் எழுத்தும்படியாக நாம் பெற்றுக்கொண்டார். நம்முடைய ஜீவியத்திலே சோதனைகளிலே நாம் துவண்டு போக வேண்டாம். நம்முடைய வேதனைகளிலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த மண்பாண்டத்திலே நாம் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். எப்பக்கத்திலும் நாம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தாலும் மனமுறிவடைகிறதில்லை, சோதிக்கப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளினாலும் சாகிறதில்லை. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் பலன் செய்யத்தக்கதாக கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவோம், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுவோம். அவரை அறிகிற அறிவை நாம் அடைந்து கொள்வோம். அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்வோம். அவருடைய அறிவுக்கு தேவ அறிவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சொந்த ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய அறிவு, நம்முடைய மேன்மைகள் நம்மை கலைந்து போடுவோம். தேவ சித்தம் செய்யும்படியாக முற்றிலுமாக இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுப்போம். அவரே இறங்கினார், அவரே இருக்கிறார், அவரே ஏறியும் இருக்கிறார், அவரே இருக்கிறவர் வருகிறவர் என்ற இடத்திலே அவர் இருக்கிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய அவர். எதிரி அப்படி அல்ல, அவன் இருந்தவன், இல்லாமல் போனவன், வந்து அவன் நாசமடைய போகிறான் என்ற இடத்திலே இருக்கிறார். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர் என்ற நம்பிக்கையோடு அவரை அறிகிற அறிவை அடைந்து கொள்வோம். அவருடைய அன்பினால் நிரப்பப்படுவோம். அவர் தேவ சித்தத்தை நம்முடைய சரீரத்திலே பரிபூர்ணமாக செய்யும்படியாக இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுப்போம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம்.